வாழ்வாதாரமே கிடையாது. டெய்லி பிழைக்கிறவங்க சாப்பாடு இப்ப என்ன செய்வோம், நாங்க சாப்பாடு எங்களுக்கு கிடையாது. யாரும் எங்க ஊர்ல உள்ளவங்க தண்ணி கிடையாது, பிள்ளைங்களுக்கு பால் கிடையாது, ஒன்னும் கிடையாது. கஷ்டப்பட்டு தான் வெளியே இருந்து தான் எங்களுக்கு வந்து எங்க உள்ள இளைஞர்கள் வெளியூர்ல இருந்து எங்க இளைஞர்கள் கொண்டு வந்தாங்க. டொனேஷன் எல்லாரும் சேர்ந்து இன்னும் வந்து எங்களை யாரும் பார்க்கல. இன்னும் என்ன நடந்து பார்க்கல. ஒரு வீடு இல்ல, நிறைய வீடு இடிஞ்சிருச்சு. என்ன இருக்க இடமே இல்லாம இருக்காங்க. இருக்க ஊர்ல இப்ப ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே போயிடுச்சு. என்ன செய்யனே தெரியல எங்களுக்கு. ஒண்ணு இல்லாம தான் இருக்கும். கரண்ட் கிடையாது, கரண்ட் இல்லாம தண்ணி இல்லாம நாங்க தண்ணி எப்படி போவோம், ஒண்ணுமே எங்களுக்கு இல்லாம நாங்க பாருங்க எங்க வீட்டெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒரு பொருளும் கிடையாது. எங்களுக்கு ஏதாவது செஞ்சாதான் உண்டு. எங்க ஊர் இளைஞர்கள் பையங்க தான் வெளியே நின்று டொனேஷன் லட்சக்கணக்கில் வாங்கி இங்க கொண்டு வந்து சேர்த்தாங்க. அதை கூட புடுங்கறதுக்கு தான் ஆள் இருக்க வெளியே எங்க கொண்டு வர்றதுக்கு ஆள் இல்ல. சும்மா பட்னியா நைட்டு என்ன தூக்கம் இல்லாம அவ்வளவு நேரம் அழுது அவ்வளவு இடிச்சு குழுது. பச்சை பிள்ளைல வச்சு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா. பிள்ளைகள் பால் இல்லாம தண்ணி இல்லாம இருட்டுக்குள்ள மழை பெய்யுது, இருட்டுக்குள்ள கொடையை பிடிச்சி கிடந்து அவ்வளவு ஆள் கிடந்து அழுகுது. என்ன நாங்க எப்படி கடந்து எங்க வாலி பையனை வந்து எங்களுக்கு சாப்பாடு தரல. நாங்க பட்னியாதான் கடந்து செத்துருப்போம். நாங்க உண்மையில செத்துருப்போம். 4 வீட்டுலதான் மாடி இருக்கு, வேற வீட்டு மாடி கிடையாது. இந்த ஆட்களை எங்களை பாதுகாக்க நாங்க அவ்வளவு பேருமே தண்ணியில போயிருப்போம். தெரியுமா எங்களை நீங்க பாத்துருக்கேன். ஆமா, எங்க அன்னைக்கு மழை இடிஞ்சிச்சு, எதுவுமே நாங்க எடுக்கல. எல்லாமே எங்களுக்கு ஆதார் கார்டு சர்டிபிகேட் எல்லாமே போயிட்டு செலவு பண்ணி பையன் சீட்டு போட்டு வச்சான் வீட்டுக்கு. நாங்க பக்கத்து வீட்டுல மக வாடகைக்கு இருக்காங்க, தங்கி இருக்கோம். எங்க வீடா அங்க இருக்கு. தண்ணி தான் உங்களுக்கெல்லாம் யாரி பொருள்லாம் நிறைய ஒருத்தருமே பார்க்கல. அன்னைக்கு நைட்ல பிஎஸ்என்எல் இதுல ஒரு போன் பண்ணோம், நாங்க காலையில வருவோம். நாங்க இது வரைக்கும் யாருமே வரல. எங்களுக்கு எங்க ஊர் பையன்கள் சாப்பாடு தரல, நாங்க அப்படியே செத்து தண்ணியில மேந்திருப்போம். ஐயா அந்த இதுங்க நடக்குங்க, இப்படியா பண்ணுவாங்க. அப்ப அதுக்கும் எங்க பிள்ளை பிடிங்கி சாப்பிட்டா இல்ல. எங்க மக்கள் கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சாப்பிடறதுக்கு குடுக்கறதையும் உடையில புடுங்குறாங்களே. அப்ப நாங்க பிள்ளை குட்டியோட என்ன செய்வோம்? வீடு இல்லாம ஒண்ணு இல்லாம பிள்ளைகளுக்கு பால் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. வீடு இடிஞ்சு விழுந்துட்டு அந்த வீட்டை அம்மா எங்களை காப்பாத்தாட ஒண்ணுமே எங்களால முடியும். மாடியில் உள்ள அடைக்கல கொடுக்கல, எங்க போன தெரியல. பிள்ளைங்க யாராவது சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களா? எங்க பிள்ளைங்களை காப்பாத்த மாட்டாங்களா? மாடிக்கு மிச்சமா தண்ணி வந்துருமோ நாங்க பயந்து எங்களை காப்பாத்து கத்துறோம். அவங்க பத்திரம் போடுறாங்க, அதுல அவங்க போடுற தண்ணி கூட எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. குடிக்கிற அந்த பாட்டில் உடைஞ்சு தண்ணி கூட இல்லாம போகுது. இல்ல நாங்க கொண்டு வர்றத அவங்க வந்து பாக்குறாங்க. அதுதான் அரசியல் பிரசிடென்ட் நிக்கிறாங்க. இந்த ஊர் வந்து தெரியுது இல்ல, ஓட்டு கேட்கும் போது இந்த ஊர் கோட்டைக்காடு இருக்குன்னு தெரியுது இல்ல. நாங்க எல்லாம் அங்க போராடிட்டு இருக்கோம், சாப்பாடு இங்க கொண்டு வர்றதுக்கு அங்க ஓடிட்டு இருக்கோம். பிரசிடென்ட் அங்க பேசாம போறாரு. இங்க உள்ளவங்களுக்கு கோட்டைக்காடு தெரியுது இல்ல, அங்க ஏரல் கொண்டு போறாங்க, இங்க கொண்டு வர மாட்டாங்க. அங்க இங்க உள்ளதை வாங்கி அங்க கொடுத்தாச்சு, எங்களுக்கு ஒரு பொருள் வரல. இப்ப நாங்க கஷ்டப்பட்டு எங்க பசங்க எல்லாம் சேர்ந்து கொண்டு வந்த சாப்பாடை கொண்டு வந்த பொருள் நாங்க சேஃபா கொண்டு வந்தனால இங்க நாங்க காப்பாற்றப்பட்டிருக்கோம். இல்ல நாங்க இருந்திருக்கே மாட்டாங்க ஜனங்கள் யாரும். பட்டினி பிள்ளைங்க எல்லாம் பொழைச்சு பட்டினில சாகுற நிலைமை வந்துருச்சு எங்களுக்கு. கோட்டைக்காடு இருக்குங்கிறது யாருக்கும் தெரியல. இப்ப இருக்கிற நிலைமை கோட்டைக்காடுல ஆள் இருக்காங்களா இல்லையாங்கிற நிலைமையில இருக்கு. இப்போ உங்களுக்கு 100 வயசு ஆகுது, 90 வயசு ஆகுது. இந்த பாட்டியோட தூக்க முடியாம தண்ணியில தோல்ல வைக்க வச்சு 4 பேர் சேர்ந்து தூக்கி கொண்டு இந்த கட்டில் வச்சு இந்த பாட்டி இங்க வச்சிருக்கோம். இல்லன்னா இந்த பாட்டி அவங்கள காப்பாத்த போன பையங்களே அவங்களால வர முடியல, தண்ணியில நீந்தி வர முடியல. அந்த அளவுக்கு நிலைமையாயி போச்சு. தண்ணிகளை கிடந்து மேந்தே என் யாரன்னா தூக்கி கொண்டு போட்டாங்க. எனக்கு கண் தெரியாம நாங்க வந்து ஐயா சரி அழிஞ்சு போன ஐயா சேர்த்து பாருங்க ஐயா. தூக்கி கொண்டு போட்டாங்க. சாப்பிட்டீங்களா? உடம்பு எப்படி இருக்கு உங்களுக்கு? சாப்பிட்டீங்களாமா? சாப்பிடலையா. உடம்பு எப்படி இருக்கு உங்களுக்கு? உடம்பு கண்ணும் தெரியல, உடலுக்கு இல்லாம இருக்கு. எப்படி வந்தீங்க மேல? எப்படி மேல என் பேரெல்லாம் தீட்டம் தான். தண்ணிகளை கிடந்து மேந்தேன், பேரை தூக்கி கொண்டு கட்டில கொண்டு போட்டாங்க.
அதாட்டு தான் அப்போதே கீழே இறங்கி போவேன். ஐயா போட்டாங்க தத்தது தண்ணி குடிச்சு கிடக்க குறையுதியா. ஐயா உங்களுக்கு என்னம்மா வேணும் இப்ப? என்ன ஐயா என்ன வேணுமா? ஆஸ்பத்திரி போகணுமா நீங்க? ஆஸ்பத்திரிக்கு ஏதாவது காது நடக்க முடியாது, தூக்கிட்டு தான் போகணும். காது நடக்க முடியல, கண்ணும் தெரியல. உங்க வீடு எங்கம்மா இருக்கு இப்ப? வீடு அங்கே தள்ளி இருக்கு. அங்கே தண்ணிகளை வந்து மேந்த இங்கே விட்டு கொண்டு போட்டான் ஐயா. வீடுங்க தள்ளி இருக்கு பார்த்துருக்கு ஐயா. வீடு ஃபுல்லா தண்ணி இருக்கா? வீட்டுக்கு தண்ணி ஆயிடுச்சு. தண்ணி ஏறி ஐயா தண்ணி ஏறி அங்கே தண்ணிகளை மிதக்க போய் தான் தூக்கி இங்கே கொண்டு போட்டாவ. அந்த வீட்டில் போய் பாருங்க ஐயா, தண்ணி உடம்பு பாத்துக்கங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.